ஹாய் மக்களே, வணக்கம். உங்களுக்கு ஒரு புக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தகவல் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வந்து வாகை அகாடமி அப்படின்னு ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுருக்காரு. இது நிஜமாலுமே ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை, யாருக்காவது யூஸ் ஆகுமே அப்படிங்கிற வீடியோ தான். அவர் வந்து ஒரு புக்கு போட்டிருக்கார். தமிழுடைய டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படுற கேள்விகளுக்கு உண்டான கேள்வி பதில் கொண்ட ஒரு இவ்வளோ பெரிய புக்கு இங்கே தான் இருந்துச்சு. எஸ், டாக் இதான். இதில் வந்து நான் உங்ககிட்ட காமிக்கும்போது இப்படி தெரியும். இங்கே டிஎன்பிஎஸ்சி இருந்துச்சுன்னா இங்கே தலைப்பு மாற்றி தெரியும். நான் அதை எப்படி உங்ககிட்ட காமிக்கிறதுன்னு தெரியலையே. ஆஹா, ஓகே, நான் அப்படி படிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி டிஇடி எஸ்ஐ போட்டித் தேர்வுக்கான தமிழ் பொக்கிஷம். பேரை பாருங்க. 1996 2023 வரைக்கும் உண்டான கேட்கப்பட்ட கேள்விகளின் தொகுப்பு. இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? நான் அதை படிக்கிறேன், எனக்கு அந்த பேரே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடந்த 27 ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட வினா விடைகள் உள்ளடக்கிய அழகு பொக்கிஷம். எனக்கு இதுக்கு ரொம்ப தூரம். நம்ம இதெல்லாம் என்னால் படித்து இது பண்ண முடியல. ஸோ இதில் வந்து இது வந்து 2வது பாகம்தான். முதல் பாகம் புக்கு இங்கே இல்லை, எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தமிழ் இலக்கணம். இதனுடைய விலை வந்து 450 ரூபாயா. ஆனால் இப்போது வந்து இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபஸ்ட்டு பாகம் புக் இருக்கு இல்லையா, அது வந்து 1250 என்னவோ. அந்த புக்கு எங்கே வச்சுட்டு போனாங்கன்னு தெரியல. 1250 அதை வாங்கினா இந்த புக்கு இலவசம். அது வந்து இது இலக்கணம் மட்டும். அது வந்து தமிழில் இருக்கிற எல்லா கொஷின் அண்ட் ஆன்சர் அதெல்லாமே அதில் இருக்கும். இதில் வந்து உவமையால் விளக்கப்பெறும் பொருள், வேர்ச்சொல் அறிதல், ஒரே எழுத்து ஒரு மொழி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், அகர வரிசைப்படி அமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் இதில் உள்ளடக்கி இருக்கு போல். இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் படிக்கலை. என்னை படிக்க சொன்னாங்க. பட் எனக்கு வந்து நமக்கு ஒரு ஜாப் இருக்குது, அது எதுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உண்மை சொல்லணுன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பொய் சொல்லணுன்னா கொஞ்சம் அப்படி நம்ம இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குறோம். கரெக்டாக? இதில் வந்து நிறைய இருக்குது. எனக்கு இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. பட் இந்த வீடியோவோட நான் அவர் பேசின வீடியோவையும் அட்டாச் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்கள். அதாவது இதை படித்தோம்னா, அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, இந்த புக்கை படித்தோம்னா நாம் வந்து நிறைய புக்கை தேடுறோம்ல, அந்த வேலை இருக்காதுன்னு சொன்னார். நம்மக்கிட்ட தேடுற வேலை இருக்காது. அதனால் இந்த புக்கை படிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களா? இது போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க.
இதை வாங்கி யூஸ் பண்ணவங்களும் அதை ஒர்த்து வேறு லெவல் இது அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வெற்றி வாகை அகாடமின்னு சொல்லிட்டு அவர் வச்சுருக்காரு. அவர் தான் இதை புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணார். என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி அவருக்கும் உங்களுக்கும். ஓகேவா? இதில் எனக்கு என்ன கிடைக்க போகுது? இது வந்து ப்ரமோஷன் வீடியோ அதெல்லாம் கிடையாதுங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஒரு வேலை இருக்குது கடவுள் புண்ணியத்தில். இது வந்து யாருக்காவது யூஸ் ஆகும். வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும், நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நடுவில் நம்ம ஒரு சின்ன பாலம், அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அந்த வீடியோவையும் இதில் நான் இணைக்கிறேன். அவர் பேசுனதையும் கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஏன்னா எனக்கு இதில் என்ன படித்தாலும் எனக்கு புரியாது. நான் கொஞ்சம் வீக்கு தான், இதெல்லாம் வீக்கு தான். நான் ஒத்துக்கிறேன். நான் ரொம்ப படிப்பாளிலாம் கிடையாதுங்க. சரியா? வேலை ஆடிட்டிங் ஒர்க்கில் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்வேன், அக்கௌண்டிங் ஒர்க்கில் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்வேன். பட் இந்த படித்து நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நான் என்னுடைய சப்ஜெக்ட் படிப்பேன். நான் சைக்காலஜி படிப்பேன், நான் வந்து சோஷியல் ஒர்க் படிப்பேன், நான் அக்கௌண்ட்ஸ் படிப்பேன். ஆனால் இது வந்து ஜென்ரல் நாலேஜ். எனக்கு ஜென்ரல் நாலேஜ் வந்து ஒரு 5% தான் இருக்குது. ஆமாம், எனக்கு நிறையாலாம் இல்லை. ஸோ இதில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற தமிழ் இலக்கணத்தோட முழு தொகுப்பு இதில் இருக்குது. இதை வாங்கினா நல்ல படிக்க முடியும் அப்படின்றத எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆசிரியரின் உரையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன், இது நல்லா இருக்குதுங்க, நீங்கள் பாசிட்டிவாக இருக்குது, இதை பார்க்குறவங்க படிக்கிறவங்க நல்லா இருக்குது. என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கடந்த 20 ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான அரசு பணியாளர்களை உருவாக்கியுள்ளோம். அது நான் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், அது கரெக்டு தான். போட்டித் தேர்வில் நீங்கள் தமிழில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றியடையும் வகையில் அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைத்து வழங்கியுள்ளோம். இப்புத்தகத்தினை சிறப்பாக வாசிப்பதன் மூலம் தாங்கள் தமிழில் 95ற்கு மேல் மதிப்பெண்கள் பெற முடியும் என நாங்கள் உறுதியளிக்கிறோம். உங்களது விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இந்நூலும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் என நம்புகிறோம். இப்புத்தகத்தின் சிறப்புகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்கள் பலனடையவும் பயனடையவும் உதவுங்கள் அப்படின்னு ஆசிரியரின் உரையில் இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப டச் ஆகிடுச்சு. அது நல்லா இருந்தது. அதுக்கும் மேலே இந்த புக்கில் இருக்கிற அந்த பேர், வினா விடைகளை உள்ளடக்கிய அழகு பொக்கிஷம், எனக்கு அதை நான் பார்த்தோன்னே நான் ரொம்ப, எங்கள் வீட்டுக்காரரை நான் மேக்ஸிமம் பாராட்டவே மாட்டேன். நான் இந்த புக்கை பார்த்து இந்த வார்த்தையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப, இதெல்லாம் சூப்பருங்க, நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குங்க அப்படின்னு நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் இந்த வார்த்தையை பார்த்து. ஸோ அது நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுலேயும் இதில் வந்து என்னென்னா, புதிய மற்றும் பழைய பாடப்புத்தகங்களை உள்ளடக்கியது. இதில் ஓல்டு அந்த சிலபஸ் ப்ளஸ்ஸு இப்போ நியூ சிலபஸ் ரெண்டுமே 1996 முதல் 2023 வரை டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களும் இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. நம்ம தேட வேண்டாம், பெஸ்ட் அதுதான். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் 27 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை அந்தந்த இடத்தில் ஆண்டுகளை பதிவு செய்து ஒரு சவாலான பணியாக இருந்த போதிலும் போட்டித் தேர்வர்களுக்கு பயனளிக்கும் வகையில் உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு புத்தகத்தை உருவாக்கியுள்ளோம். இங்கே அந்த ஒரு லைன் வருது இல்லையா, ஒரு சவாலான பணியாக இருந்த போதிலும்னு. அந்த சவாலான பணியை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து நைட்டு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்து 1.5 வருஷம் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் வீட்டுக்கு வர டைம்
12, 1 வரமாட்டார் சில நேரத்தில். அப்புறம் காலையில் வருவாங்க. ரொம்ப உடம்ப உருக்கிக்கிட்டாங்க இந்த புத்தகத்துக்காக. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சிறு கிஃப்ட் இந்த புத்தகத்துக்கு நான் கொஞ்சம் யாருக்காவது தெரிகிற மாதிரி போகுமே அப்படின்றதுனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. பணம் அந்த மாதிரி மென்டாலிட்டியில் நான் இதை சொல்லலை. இது ஃப்ராங்காக சொல்ல போனால் இது அவருக்கு நான் செய்கிற ஒரு சிறு உதவி, அவ்வளோதான். அது உங்களுக்கும் இது போய் சேர்ந்துச்சுன்னா அதுவும் அந்த கேட்டகரியில் தான் வரும். காசு சம்பாதிக்கிற கேட்டகரி கிடையாது. இப்புத்தகம் 2 ஆண்டுகள் கடின உழைப்பின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. நான் சொன்னேன் இல்லையா, அவர் வீட்டுக்கு வர்றதில்ல, சாப்பாடு கூட சண்டையே வந்திருக்கு எங்களுக்குள்ளார இந்த புத்தகத்தால். பயங்கர சண்டை வந்திருக்கு. ஆனால் அதனுடைய அவுட்புட் என்னன்னு நான் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஆச்சு, ஐயோ சண்டை போட்டோமேன்ற மாதிரி ஒரு ஊண்டி வந்துருச்சு. இப்புத்தகம் 2 ஆண்டுகள் கடின உழைப்பின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்புத்தகம் உருவாக ஒத்துழைப்பு நல்கிய பயிற்சி மைய ஆசிரியர்களுக்கும் எமது பயிற்சி மையத்தில் பயிலும் போட்டித் தேர்வர்களுக்கும் அலுவலக ஊழியர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ அவர் யாரையும் மறக்கலை. யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்கள எல்லாருமே பெருமைப்படுத்திட்டாரு. இதை தனியாக செய்யவே முடியாது, அது ஒரு டீம். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இது விழுப்புரத்தில் இயங்குது, வெற்றி வாகை அகாடமி. இது கள்ளக்குறிச்சியிலையும் இருக்குது. அங்கே கள்ளக்குறிச்சியில் அது எந்த இடம், வாசவி பேக்கரி மாடியில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அங்கே இவங்க போலீஸ்க்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க, டிஇடிக்கும் பண்ணுறாங்க, டிஎன்பிஎஸ்சிக்கும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி புக்ஸ் இப்போது தமிழ் வெளியிட்டுட்டாங்க. இப்போ பாலிட்டி, மேக்ஸு அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். அவரோட நம்பரே நான் டைரெக்டாக கொடுத்துட்றேன். அவர் நம்பர்லேயே நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ஒன்று, இதை எடுத்துகிட்டு வைப்போம். ஓகே, இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொல்லிட்டேன். ரெண்டாவது என்னென்னா, ஒரு சின்ன டாபிக். என்ன டாபிக்னால் ஃப்ரெண்ட்ஷிப். நான் இந்த 2024 வருடம் அடியெடுத்து வைக்கும்போது எனக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்டும் இல்லாமல் போயிட்டாங்க, கோச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது போகிறதே கிடையாது. அதில் கொஞ்சம் நான் நேர்மை எதிர்பார்ப்பேன், கொஞ்சம் மரியாதை எதிர்பார்ப்பேன், கொஞ்சம் வார்த்தைகள், மரியாதைத்தனமான வார்த்தைகளை நான் எதிர்பார்ப்பேன். அது இல்லைன்ற பட்சத்தில் நான் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் நீடிக்க விட மாட்டேன், விட்டுருவேன். ஸோ நட்புக்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இனிமேல் பார்க்க போகிறேன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா முதல்ல நம்ம ஈகோ பார்க்கக்கூடாது, அது ஓகே. ஆனால் அதில் நானும் தப்பு பண்ணியிருக்கேன், ஈகோ நானும் பார்த்துருக்கேன். என் சைட்லேருந்தும் தப்பு இருக்குது, அவங்க சைட்லேருந்தும் தப்பு இருக்குது. ஸோ இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டும் புஷ் ஆகிடுச்சு. மன உளைச்சலே இருக்கக்கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃப்ரீடம் இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. ஐயோ இவங்க இங்கே பேசுனாங்கன்னா நம்மக்கிட்ட கோவப்படுவாங்களே, இப்படி பேசணுன்னா எதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோ, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கக்கூடாது. பயம் இல்லாமல் நான் என்ன வேணால் பேசுவேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கு நானும் தகுதி இல்லை, அவங்களும் தகுதி இல்லை. ஸோ அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இந்த வருஷத்தோடு முடிச்சிட்டேன், 2023 முடிச்சிட்டேன். அதனால் ஒரு சின்ன ஷேரிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த புக்கை பற்றி சொல்லணும். ப்ளஸ்ஸு ஃப்ரெண்ட்ஷிப்னால் என்னுடைய சைடில் நான் என்ன நினைப்பேன்னா, ஹானஸ்ட் இருக்கணும்.
ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம எங்கே போனாலும் கிடைக்காது. அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் நம்ம தனியாகவே இருந்துக்கிறது பெட்டர். அது டாக்ஸிக்காக மாறி நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்கள நாம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இது இல்லாமல் இது அது கஷ்டத்தோடு இருக்கிறதுக்கு வேண்டாம். நீங்கள் உங்கள் இடத்துல இருந்துக்கோங்க, நான் என் இடத்துல இருந்துக்கிறேன்னு நின்றுக்கிறது பெட்ரு. ஓகேவா? ஹெல்த்து நல்லா பார்த்துக்கணும், மனசை நல்லா பார்த்துக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைலை நல்லா பார்த்துக்கணும், நம்ம வாழ்க்கை சரி பண்ணிக்கணும், தவறுகள் இருந்துச்சுன்னா திருத்திக்கணும், அதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கணும். அந்த டைம் இப்போ வந்திருக்கு, நான் அதை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன தப்பெல்லாம் பண்ணேனோ அந்த தப்பெல்லாம் இனிமேல் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக தான் ட்ரை பண்ணுறேன். என் ஹெல்த்தை முன்னாடி ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும். இப்போ தான் எக்ஸசைஸில் இறங்கியிருக்கேன். ஹெர்பா லைஃப்னு ஒரு கம்பெனி வந்து ரோட்டில் போயிட்டுருக்கும்போதே என்கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் எங்கள் சென்டருக்கு வாங்க, நாங்கள் வந்து உங்கள் உடம்பை குறைச்சி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது பிடிக்காத விஷயம். நாம் எந்த மாதிரி மனநிலையில் இருக்கோம் அதெல்லாம் தெரியாமல் அப்படியே காடை கொண்டு வந்து மூஞ்சிக்கிட்டே நீட்டுறாங்க. டென்ஷன் ஆகுது அந்த சமயத்தில். அப்படியே மூஞ்சிக்கிட்டே நீட்டுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், வேண்டாம், அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் குண்டாக இருக்கேன், நான் இழைக்கணும்னு நினச்சா எனக்கு தெரியும் நான் அங்கே வர்றதுக்கு. நான் அதை வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன் ஹெர்பா லைஃபு உடம்பு குறையணுன்றதுக்காக. இந்த அது என்னென்னா எனக்கு அது ஒரு வைப் ஒன்று கொடுத்துச்சு. என்னென்னா, நான் அப்போது மாற்றான் படம் பார்த்தேன். அந்த படத்தில் அந்த பால் பவுடரில் ஏதோ கலப்படம் இருக்கும், அது வந்து இந்த மாதிரி ஆகுன்ற மாதிரி எல்லாம் பார்த்தேன்னா, அது என்ன ஆகிடுச்சு, அப்போ இருந்த மெச்சூரிட்டி லெவல் அவ்வளோதான். அது என்ன ஆகிடுச்சு, இந்த மருந்து குடித்தா நமக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், தேவையில்லாமல் எதுக்கு நம்ம ஒரு இன்டேக் எடுத்துக்கணும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், நம்ம டயட்டில் இருந்துக்கலாம், நம்ம நடக்கலாம், வாக்கிங் பண்ணலாம், நம்ம சுடுதண்ணி குடிச்சே குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அதில் என்ன நான் உடம்பு குறைக்கிறதுக்கு உண்டான எந்த இன்டேக் ஃபுட்டும் எடுத்துக்கிறது இல்லை. அதாவது இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ரெஃபர் பண்ணுற புக்ஸு, இந்த ஃபுட்ஸு எதுவுமே நான் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று அதே மாதிரி ஒருத்தர் அப்படி தான் உள்ளார ஒரு கடைக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கேன், பர்ச்சேசிங் முடிச்சுட்டு மூஞ்சிக்கிட்ட வந்து நீட்டுறார். தம்பி, இதை நீங்கள் செய்யாதீங்க, நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஓகே, இந்த பிஸ்னஸ் செய்கிறீங்க, உங்களுடைய சேல்ஸ் ப்ரமோஷனுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்க, ஆனால் அடுத்தவங்க எந்த மனநிலையில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, தேவையில்லாமல் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு உட்கார வச்சு நான் ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசினேன். இல்லை மேடம், நீங்கள் இப்படி இருக்கீங்க, அதனால் நான் கொண்டு வந்தேன். நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் எப்படி என்ன சொல்லலாம்? எனக்கு குறையா தெரிஞ்சால் தான் தம்பி நான் வர முடியும். நீங்கள் என்ன குறையா நினச்சி உங்களுடைய ப்ராடக்டை என் தலையில் கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு 10 பேர் 100 பேர் இருக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு நடுவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னை கேட்பீங்களா அப்படின்னு திட்டி விட்டுட்டேன். அப்புறம் நல்லா சமாதானமாக பேசி அனுப்பியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த சமயத்தில் ஒரு மாதிரி நமக்கு இரிட்டேட்டிங் ஆகுது. அப்புறமேட்டுக்கு சரி, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், பெல்லி வேறு பெருசாகிட்டே போகுது, என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல, நம்ம எந்த எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல. பட் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நமக்கு தெரிஞ்சது சின்ன சின்ன யோகாசனம், நம்ம காலை கையை தூக்கி ஆட்டி செஞ்சுட்டு ஏதோ என்ன நடக்குதோ பார்ப்போம். சூரிய நமஸ்காரம் பண்ண தெரியும், அதை பண்ணாலே போதும். சூரிய நமஸ்காரம் 10-20 பண்ணாலே போதும் நமக்கு. சரி பண்ணுவோம், செய்வோம். இதோ சுடு தண்ணி வந்து வச்சு குடிச்சிட்டு இருக்கேன், ஆறிப்போச்சு. கருஞ்சீரகம் பொடி பண்ணி வச்சு சுடு தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். என்னென்னலாம் இயற்கை முறையில் நம்மளால் செய்ய முடியுதோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். எந்த மருந்தும் எடுத்துக்கிறதில்ல, எந்த சென்டருக்கும் நான் போகல. நம்மளால் என்ன முடியுதோ நம்ம மனசை நம்ம ஒருநிலைப்படுத்தி நம்ம ஒல்லியாகணும், ஆரோக்கியமாக ஆகணும்னு நினச்சாலே ஆயிடலாம். ஸோ காசெல்லாம் வேஸ்ட் பண்ணி அங்கே போய் கொடுத்து உடம்பு குறைக்கிறேன்னு சொல்லி 1000 2000 3000 கட்டி அந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறோன்னு சொல்லி ஜாயின் பண்ணி தேவையில்லாமல்
இதெல்லாம் நடந்துச்சு எனக்கு பிஃபோர் பாஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் பேக், 8 இயர்ஸ் கூட இருக்கும். இல்லை, ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நடந்துச்சு தான். என்னையும் பிரெயின் வாஷ் பண்ணாங்க. மூளையை கழுவுன்னு கழுவி என்னையும் 2 பாட்டில் வாங்க வச்சாங்க. அந்த 2 பாட்டில் நான் குடித்தேன். டேஸ்ட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. மேங்கோ டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அதுக்காக நம்ம எதையோ ஒன்று குடிக்க முடியுமா? அதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியாமல். ஸோ நிறைய பேர் சாப்பிட்டு இழைச்சிருக்கிறாங்க தான், பட் ஓடு மாதிரி ஆகிடுறாங்க. அதை சாப்பிட்டா அப்படியே ஓடு மாதிரி ரொம்ப அப்படியே ஒல்லியாகவே இருக்காங்க. ஒரு 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 போஷ் தெரியவே இல்லை அவங்க ஃபேஸில். ஒரு ஒரு மனுஷன் அப்படின்னா ஒரு முகம் கொஞ்சம் அப்படி இருக்கணும்ல. அதனால தான் சரி, இந்த மாதிரி பெல்லி ஃபேட் அதிகமாகிட்டே போகுதுன்றதுனால நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். சூரிய நமஸ்காரம் ஒரு நாளைக்கு 10 இல்லைன்னா 15 செய்யணும். அப்படியே ஒரு 2-3 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அதுக்கு நமக்கு எவ்வளோ டைமிங் இழுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும். நான் குண்டாக இருக்கிறதுனால செய்யறதுக்கு டைம் ஆகும். 12 போஸ் வருது இல்லையா, அதில் செய்யறதுக்கு டைம் ஆகும். ஸோ நாளையிலேருந்து நான் சூரிய நமஸ்காரம் செய்ய போகிறேன். ரிசல்ட் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 days தான் செஞ்சேன் நான் அப்படியே. ஆனால் செம்ம ரிசல்ட்டு. அதுதான் இப்போ அந்த சூரிய நமஸ்காரம் செஞ்சு அதை பார்த்துட்டு நான் காமிக்கிறேன். நானும் கொடி இடையாக ஆகிறேன். நானும் பல வருஷமாக சேலஞ்ச் பண்ணின்னு தான் இருக்கேன். சரி, இது வரைக்கும் நான் பண்ணது எனக்கு சக்ஸஸ் ஆகலை. 2024 கண்டிப்பாக பண்ணுவேன். கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணி நானுமே அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, சரியா பார்ப்போம். எனக்குமே ஆசை வந்துடுச்சு, ஒல்லியாக ஆகணும், ஃபிகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி பார்ப்போம். ஒல்லியாக இருந்தால் தானே அழகுன்னு சொல்கிறாங்க. ஒல்லியாக இருந்தால் அழகு, ஒல்லியாக இருந்தால் தான் சான்ஸு, ஒல்லியாக இருந்தால் தான் வேலை. எதையுமே இங்கே மாற்ற முடியாது. சமுதாயம் அப்படி ஆக்கப்பட்டு விட்டது. அந்த காலத்திலலாம் சாவித்திரி அம்மா, ஜெயலலிதா அம்மாலாம் நான் ஒல்லியாக வந்தாங்க. கொழுன்னு இருப்பாங்க, முழுக்குன்னு இருப்பாங்க. கேரேஜ் அவங்க அம்மாலாம் நடிக்கும்போது பயங்கர குண்டாக இருப்பாங்க. அவங்க கதாநாயகி, புரியுதுங்களா? அப்போல்லாம் திறமைக்கு தான். இப்போ திறமைக்கே கிடையாது. அழகாக இருந்தால் ஓகே டன். அனாதையாக இருந்தால் கூட அழகாக இருந்தால் தான் நம்மளுக்கு மதிப்பு. ஓகே, ஆனால் நான் அது எனக்கு உடன்பாடே கிடையாது. அதில் அழகுங்கிறது எல்லாத்துலேயும் அழகு இருக்குது. எல்லாத்தையுமே அழகாக பார்க்கணும், எல்லாரையுமே அழகாக பார்க்கணும். ஒருத்தவங்களுக்கு கண் அழகாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு உதடு அழகாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு மூக்கு அழகாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பேசுகிறது அழகாக இருக்கும், சிரிக்கிறது சில பேருக்கு அழகாக இருக்கும். உண்மையே இருப்பாங்க, அவங்க சிரித்தா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ பாடி ஷேமிங்கிறதெல்லாம் நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இப்போ என்ன யாராவது சொன்னால் கூட நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். சொல்லுவாங்க, மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து அழுவ முடியும். சொல்கிறவங்களுக்கே தெரியணும் இது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஒல்லியாக இருக்கிறவங்கள எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் அவங்களுக்கு அழுக வராதுங்க. ஆனால் குண்டாக இருக்கிறவங்களுக்கு கிண்டல் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குண்டுன்றத குறைன்னு சொல்லிட்டாங்க. ஒல்லியாக இருக்கிறது ஒரு குறையே இல்லையா, குண்டாக இருக்கிறது தான் குறையா. என்ன பண்ணுறது? ஓகே, நியூ இயரை நல்லா கொண்டாடினீங்க. என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க? நான் இந்த ரெசல்யூஷன் தான் எடுத்திருக்கேன். உடம்பை குறைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 kg அது செப்டம்பருக்குள்ளே குறைச்சி ஆகணும். ரொம்ப டைம் இழுத்துருச்சு, நாள் வந்துருச்சு. நம்ம 42 வயசு ஆகிடுச்சு. 35 வயசுலேருந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் உடம்பை குறைக்கிறதுக்கு. ஆனால் ஒரு 8 கிலோ குறைச்சேன் ட்ரை பண்ணி. அதுக்கு மேலே எனக்கு டைம் ப்ளஸ்ஸு பசங்க வேலை ஏதாச்சும் ஒன்று சொல்ல வேண்டியது தானே. நம்ம சோம்பேறித்தனத்துக்கு ஏதாச்சும் ஒரு காரணமாக கொண்டு வந்து வச்சுக்கணும், அவ்வளோதான். ஆனால் இதை சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால நான் விட்டுட்டேன். நடுவில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன், கொஞ்சம் பெல்லிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன். இப்போ தான் இவ்வளோ தூரம் இந்த உடம்பு சரியில்லாமல் அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் பெல்லி வந்துருச்சு. ஓகே, நான் எவ்வளோ தான் மறைக்கிறது, அது எல்லாத்தையும் மீறி வெளில தெரியுது, மறைப்போம்.
சீச்சி குறைப்போம். ஓகே, தேங்க்யூ. நான் அந்த வீடியோவை அதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேனா, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த நம்பருக்கே கால் பண்ணிக்கலாம். சக்ஸஸ்.